ஃபுல் டே உட்காந்து ஒர்க் பண்ணனால ஹேண்ட் நம்னஸ் ஆகுது. ஸோ கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் B12 டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஸ் தி எக்ஸ்பர்ட் வித் டாக்டர் பாலசுப்ரமணியம், நியூராலஜிஸ்ட். இஸ் தட் ட்ரூ டாக்டர்? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. இப்போது நம்ம லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கம்ப்ரெஷன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின்னால தான் அந்த நர்வ் நம்னஸ் வருது. இப்போ நம்ம ரொம்ப நேரம் மவுஸ் படிக்கிறோம், டைப் பண்ணுறோம், டேபிளோட எட்ஜில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நர்வ் கம்ப்ரெஸ் ஆகும். அந்த கம்ப்ரெஷனில் யூ வில் ஃபீல் திஸ் நம்னஸ். சம்டைம்ஸ் வந்து நெக் ஸ்ட்ரெயின் ஆகும், லோவர் பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்க நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ரெஷனால் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்னஸ் வருது. ஸோ இதுக்கு வந்து B12 வந்து ஹெல்ப் பண்ணுமான்னா ஹெல்ப் பண்ணாது. ஸோ எல்லா டைம்லேயும் B12 எடுத்துக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஃபார்மசிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு B12 டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வாங்கி சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது B12 நம்ம ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ பெருசாக ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. பட் இந்த கண்டிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது. நம்ம இந்த நம்னஸ் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறது தான் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஓவர் த கவுண்டர் B12 வில் நாட் ஹெல்ப். ரூட் காஸ் தெரிஞ்சுக்கிறது டாக்டர் கிட்ட வருது நல்லதுன்னு நீங்கள். யா. So doctor, you tell me who should take B12? B12 வந்து நம்ம யாருக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அவங்க எடுத்துக்கணும். இப்போ B12 டெஃபிஷியன்சி, B12 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வைட்டமின் ஃபார் நர்வ் ஃபார்மேஷன், ரீஜெனரேஷன் எல்லாத்துக்குமே வேணும். B12 டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா நம்னஸ் வரலாம், பர்னிங் சென்சேஷன், ப்ரிக்கிங் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ B12 டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த காமன் காஸ் ஃபார் நம்னஸ். பட் எல்லா நம்னஸும் B12 டெஃபிஷியன்சினால கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு செக் விட்டமின் B12 லெவல் இன் பிளட். அது லோவாக இருந்ததுன்னா நம்ம B12 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூகுளில் செக் பண்ணிவிட்டு ChatGPTயில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்காம டாக்டர் கிட்ட வந்து ப்ராப்பரான கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு B12 எடுக்கிறது தான் நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய டைம் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்னஸோ இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸோ வருவாங்க. வந்துட்டு நான் இந்த டேப்லெட் எடுத்தேன். இப்போ நர்வ் அப்படின்னு வந்தாவே அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் நர்வ், நியூரோ அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி டேப்லெட் எடுத்தாவே அவங்க நம்னஸ் சரியாயிடும்னு நினச்சி தான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் வர்றாங்க. நான் இந்த டேப்லெட் கூட இவ்வளோ நாள் போட்டேன், இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி வர்றாங்க. பட் நர்வுன்னு வந்துட்டாலே அந்த டேப்லெட் வந்து நர்வை சரி பண்ணிடும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ரூட் காஸ் அண்ட் ட்ரீட். ஸோ இப்போ லாட் ஆஃப் பீப்புள் இஃப் யூ சி we get our eye checkups done regularly, அதே மாதிரி டென்டிஸ்ட் கிட்ட போகிறது இதெல்லாம் இருக்குது. பட் when do you think one should go to a neurologist? Which is the right time and when exactly should that happen? Not all numbness வந்து நர்வ் ப்ராப்ளம்னால தான், அதாவது நியூரோ ப்ராப்ளம்னால வரணும்னு கிடையாது. இந்த மாதிரி டெஃபிஷியன்சியோ இருந்தால் வரலாம். நிறைய காரணங்கள் இருக்குது இந்த நம்னஸ் வர்றதுக்கு. அதில் காமன் பார்த்திங்கன்னா நம்மளோட டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் வந்து ஒரு காமன் ரீசன், தைராய்டு ப்ராப்ளம் வந்து ஒரு காமன் ரீசன், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஒரு காமன் ரீசன். இது இல்லாமல் நிறையா விட்டமின்ஸ் B1, B6, ஃபோலிக் ஆசிடு இது எல்லாமே தேவைப்படுது நர்வ் ஃபார்மேஷனுக்கு. இதில் எல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்னஸ் வரலாம். பட் இம்மீடியட்டாக உடனே வந்து நம்ம நியூராலஜிஸ்ட் தான் போய் பார்க்கணுன்னு இல்லை. ஸோ இப்போ டயபெட்டிஸ் இருக்குங்கன்னா தே வில் கன்சல்ட் அவங்களோட டயபெட்டாலஜியோ ஜென்ரல் ஃபிசிஷியனையோ பார்ப்பாங்க. தே வில் எவால்வேட். அவங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நியூராலஜிஸ்ட் அனுப்புவாங்க. இந்த நம்னஸ் விட்டு வேறு கண்டிஷன் எப்போ நியூராலஜிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா எனி சடன் சேஞ்ச். இந்த நம்னஸே வந்து இஃப் அசோசியேட்டட் வித் வீக்னஸ், இப்போ உணர்வும் இல்லை, கையும் செயலிழந்து போயிருக்கு, இல்லை ஃபேஷியல் டீவியேஷன் இருக்குது, நடக்கும்போது ஒரு தடுமாற்றம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நியூராலஜிஸ்ட்டை இமீடியட்டாக பார்க்கணும். அதே மாதிரி வேறு பிரச்சனைகள், இப்போ பேச்சு சடனாக குளறுது, ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்குது, எனி சடன் சேஞ்ச், சடனாக ஒரு கிடினஸ் வருது, இந்த மாதிரி எது வந்தாலும் நியூராலஜிஸ்ட்டை இமீடியட்டாக பார்க்கணும். ஓகே, தட்ஸ் வண்டர்ஃபுல் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், நான் ரொம்ப கேட்டது வந்து அல்சைமர்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்கெடியூலில் நான் ஒரு விஷயம் பண்ணது மறந்துட்டேன். ஃபன் பண்ணுறதுக்கு வந்து அல்சைமர்ஸாக போய் செக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ do you think that's true or when is the right time that I should go check it actually? All forgetfulness is not Alzheimer's disease. அல்சைமர்ஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு யூஸ்வலி வந்து லேட்டர் ஏஜில் வரும். ஸோ 60-70ஸ்க்கு அப்புறம் வரும். அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா தென் இட் குட் பி அல்சைமர்ஸ் ஆர் எனி அதர் டிமென்ஷியா. ஃபார் எக்ஸாம்பிள் மணி ஹேண்ட்லிங். இப்போ பணம் கொடுப்பாங்க, யாருக்கு கொடுத்தோன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, திருப்பி வாங்க மாட்டாங்க. இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா மறந்து போய்டும், வீட்டுக்கே வழி தெரியாது, திரும்ப வர தெரியாமல் மிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்மளோட
டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபர்கெட்ஃபுல்னஸ் தான் வந்து அல்சைமர்ஸாக இருக்க வாய்ப்புண்டு. மற்றபடி நார்மல் ஏஜிங்கில் ஃபர்கெட்ஃபுல்னஸ் வரும், கீ எங்கே வச்சோன்னு மறந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினச்சிருப்போம், அது மறந்து போயிடும். பட் இதெல்லாம் வந்து நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆர் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா நம்ம ரெக்கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் அல்சைமர்ஸ் டிசீஸ். ஸோ எல்லா ஃபர்கெட்ஃபுல்னஸ்க்கும் ஒரி பண்ண தேவையில்லை. Okay, so there is a certain age Alzheimer's. Alzheimer's it can come at younger age also. Okay. சில ஜெனட்டிக் இதெல்லாம் வந்து younger ஏஜில் வரும். பட் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் டே டு டே லைஃப், நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி இதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தென் இட் குட் பி அல்சைமர்ஸ். ஸோ டாக்டர், நீங்கள் இப்போ இது சொல்லனால எனக்கு ஒரு கொஸ்டின். நம்ம வந்து we will do regular eye checkups இல்லை டென்டல் செக்அப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் இல்லை, பட் when do we actually know we should also go check with neurologist? Which is the right time, or when do you think is the high time that, you know, at this point in time we should definitely go? Sometimes it will be difficult. இது வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் தானா அப்படிங்கிறது காமன் பீப்புளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிறையா சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ காமனாக வந்து ஒரு சைடு திடீர்னு கை கால் செயலிழந்து போயிடுது, ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குது, ஃபிட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நியூராலஜிஸ்ட் வந்துடுவாங்க. பட் அது இல்லாமல் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ பிரெயின் தான் வந்து எல்லா பார்ட்டையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பிரெயினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எந்த பார்ட்டில் வேணாலும் நமக்கு சிம்டம் வரலாம். ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஒரு சிம்டமாக இருக்கலாம், கிடினஸ் ஒரு சிம்டமாக இருக்கலாம், விஷன் ப்ராப்ளம் ஒரு சிம்டமாக இருக்கலாம், பேச்சு கொளறது ஒரு சிம்டமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி எங்கே வேணாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும். கால் மரத்து போகிறது, தடுமாறுறது, அது மாதிரி எங்கே வேணாலும் ப்ராப்ளம் வரலாம். மோஸ்ட் ஆஃப் தி நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் நிறையா இது பார்த்திங்கன்னா சடனாக வரும். இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கிறவர் சடனாக ஒரு பேச்சு கொளற வரும், நல்லா நடந்துகிட்டு இருக்கிறவர் நடக்க முடியாது. இந்த மாதிரி சடனாக ஒரு சிம்டம் வருது அப்படின்னா டெஃபினட்டாக நியூராலஜிஸ்ட்டை இமீடியட்டாக பார்க்கணும். பட் சில சிம்டம்ஸ்லாம் ஸ்லோவாக வரும். எக்ஸாம்பிள் பிரெயினில் ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னா ஸ்லோவாக க்ரோ ஆகும். ஆர் பிரெயினில் நம்ம அடிபட்டு சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகும் பிரெயினை சுற்றி, சப்டியூரல் ஹெமட்டோமா, அதெல்லாம் ஸ்லோவாக கலெக்ட் ஆகும்போது சிம்டம்ஸ் ஸ்லோவாக வரும். நிறைய டைம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது பேஷண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால. அப்போ அவங்களோட ஃபிசிஷியன் போனால் தே வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. பட் எனி சடன் சேஞ்ச், ஈவன் கான்சியஸ் லெவல் சடனாக ட்ரௌசி ஆகுறாங்க, அந்த மாதிரி எனி சடன் சேஞ்ச் யூ ஹேவ் டு கன்சல்ட் அ நியூராலஜிஸ்ட். ஓகே, ஸோ எல்லா நம்னஸ் வந்து B12 டெஃபிஷியன்சி கிடையாது, எல்லா ஃபர்கெட்ஃபுல்னஸ் அல்சைமர்ஸ் கிடையாது. பட் விச் இஸ் விச் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார் ரைட் டாக்டர்? எஸ். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.